பாஜகவின் தேர்தல் பத்திர திட்டம் உலகின் மிகப்பெரிய ஊழல் என காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். தெலங்கானா தலைநகர் ஹைதராபாத்தில் காங்கிரசின் தேர்தல் அறிக்கையை அறிமுகம் செய்த ராகுல் 500 ரூபாய்க்கு கேஸ் சிலிண்டர் உள்ளிட்ட வாக்குறுதிகளை குறிப்பிட்டார். நாட்டில் ஒவ்வொரு நாளும் சுமார் 30 விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்வதாகவும், ₹1 கூட விவசாயிகள் கடனை தள்ளுபடி செய்யாத பிரதமர் பணக்காரர்களின் 16 லட்சம் கோடி கடனை தள்ளுபடி செய்ததாகவும் கூறினார். ஆனால் காங்கிரசின் தேர்தல் அறிக்கை இந்தியாவின் தலையெழுத்தையே மாற்றும் என ராகுல் காந்தி தெரிவித்தார். தேர்தல் ஆணையத்தில் தனக்கானவர்களை பிரதமர் மோடி நியமித்துள்ளதாக குற்றம் சாட்டிய ராகுல் காந்தி, மிரட்டி பணம் பறிக்கும் அமைப்பாக அமலாக்கத்துறை இயக்குநரகம் மாறிவிட்டதாக சாடினார். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் அரசியல் கட்சித் தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். ஒருவர் மீது ஒருவர் மாறி மாறி குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்தனர். சென்னை ராயபுரம் மற்றும் திருவொற்றியூரில் வாக்கு சேகரித்த அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் சுயமரியாதைக்காரர்கள் எனவும் பாஜகவால் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியாது எனவும் தெரிவித்தார். சொல்றதை செய்யக்கூடிய பிரதமர், நம்மளுடைய நிதி உரிமையை நமக்கு திருப்பி தரக்கூடிய பிரதமர் டெல்லியில் உட்கார்ந்தாருன்னா கண்டிப்பா இதை விட சிறப்பான பல திட்டங்களை தமிழ்நாட்டு மக்களுக்கு அனைத்தையும் கொண்டு வருவார். இந்தியாவிலேயே முதல் மாநிலமா தமிழ்நாட்டை உருவாக்குவார். ஆரணி தொகுதி பாமக வேட்பாளருக்கு வாக்கு சேகரித்த அக்கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் அதிமுகவுக்கு பதிலாக தங்களுக்கு வாக்கு செலுத்துமாறு கூறினார். இது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் ஆகிற தேர்தல் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரதமர் ஆக முடியாது. அப்புறம் எதுக்கு உங்களுக்கு வாக்கு? எங்ககிட்ட போட்டுருங்க. உங்களுடைய எதிரி திமுக தானே. அப்ப திமுக வீழ்த்தணும்னா நீங்க எல்லாம் ஒட்டுமொத்தமா சேர்ந்து தம்பி கணேஷ்குமார் போட்டீங்கன்னா திமுக வீழ்த்தப்படும். திருச்சி ஸ்ரீரங்கத்தில் மதிமுக வேட்பாளர் துரை வைகோவுக்காக வாக்கு சேகரித்த கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ தனி சின்னத்தில் போட்டியிடுவது ஏன் என விளக்கமளித்தார். ராஜினாமா செய்துவிட்டு நான் வேறொரு கட்சிக்கு போகிறேன் என்று எழுதி கொடுக்க வேண்டும். அப்பொழுது அவருடைய பதவி பறிபோய்விடும். கட்சி நடுத்தருவிலே நிற்கும். இதையெல்லாம் மிகவும் ஆலோசனை செய்துதான் இம்முறை அவர் தீப்பெட்டி சின்னத்திலே நிற்பதற்கு நான் இசைவு கொடுத்தேன்.